வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். விமான பயணத்தின் போது உயிரிழந்த இலங்கை பெண். உலகில் மிகவும் அரிதான மாணிக்க கல் இறக்குவானையில் கண்டுபிடிப்பு. கொழும்பு கோட்டை முதல் பதுளை வரை விசேட தொடருந்து சேவை. பண்டிகை காலத்தில் சுகாதார பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனத்துடன் செயற்படுமாறு பொதுமக்கள் கோரப்பட்டுள்ளனர். பட்டாசு கொளுத்துதல், வாகனம் செலுத்துதல் போன்ற செயற்பாடுகளின் போது கவனத்துடன் செயற்படுமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமல் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புதுவருட கொண்டாட்டத்தின் போது பட்டாசுகளினால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் குறைந்த அளவிலேயே பதிவாகியிருந்ததாகவும் சமல் விஜயசிங்க கூறியுள்ளார். பட்டாசு கொளுத்தும் சிறுவர்கள் மிகவும் கவனத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் சுகையினம் காரணமாக வாகனம் செலுத்துதல், அதிக வேகம், மது போதையில் வாகனம் செலுத்துதல் போன்ற குற்றச் செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமல் விஜயசிங்க வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 5200 மெட்ரிக் டன் அரிசியை ஏற்றிய முதலாவது கப்பல் இன்று நாட்டை வந்தடைய உள்ளது. வர்த்தக அமைச்சு வட்டார தகவல்கள் இதனை தெரிவித்துள்ளன. குறித்த கப்பல் கடந்த 24ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என முன்னதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் அரிசியை விநியோகிக்கும் பணிகள் நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுங்கம் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் அரிசியை விரைவான துறைமுகத்திலிருந்து விடுவிப்பதற்கான உணவு பரிசோதகர்கள் மற்றும் ஆலை தனிமைப்படுத்தல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் விசேட முறை ஒன்று நடைமுறைப்படுத்த சுங்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. தனியார் துறையினர் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசத்தை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நீடிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டது. அனுமதி பத்திரமின்றி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தனியார் துறையினருக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் கடந்த 20ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் குறித்த கால அவகாசம் இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளது. தனியார் துறையினர் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நிறைவடைந்து 6 நாட்கள் பின்னர் கால நீட்டிப்புக்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 20ஆம் தேதி வரை 67,000 மெட்ரிக் டன் அரிசியை தனியார் துறையினர் இறக்குமதி செய்திருந்தார்கள். அதில் 38,500 மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி மோசடியில் ஈடுபட்டு படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டு நாடிய திரும்பிய நிலையில் கைது செய்யப்பட்ட தம்பதியினர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் அவர்கள் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவர்களை எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த தம்பதியினர் கட்டநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அத்துடன் சந்தேக நபர்களின் மகன் இன்று அதிகாலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கொழும்பில் வசித்து வந்த அவர் 4 வருடங்களுக்கு முன்னர் 1.6 பில்லியன் ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்டு இந்தியாவிற்கு படகு மூலம் தப்பிச் சென்றதாக குற்றம் சாட்டப்படுகிறது. விமானத்தில் பயணித்து இலங்கை பெண் ஒருவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தமை அடுத்து கட்டார் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று ஈராங்கின் குவைத்தில் பிராந்தியத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கப்பட்டது. குறித்த பெண் நேற்று விமானத்தில் உயிரிழந்ததாக அங்குள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. கட்டாரிலிருந்து பிரான்ஸ் நோக்கி பயணித்துக் கொண்ட விமானத்திலேயே குறித்த பெண் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சில் வசித்து வந்த 81 வயதுடைய இலங்கை பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தென்கொரியாவின் பதில் ஜனாதிபதி ஹென் டக்கூக்கு எதிரான அவநம்பிக்கை பிரேரணை அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2 வாரத்துக்கு முன்னர் ஜனாதிபதி ஜூன் சுக் ஜோலிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட அவநம்பிக்கை பிரேரணையில் அவர் தோல்வியடைந்திருந்தார். ஜனாதிபதியின் ஜூன் சுக் ஃபோ கடந்த 3ஆம் தேதி கடுமையான இராணுவ சட்டத்தை அமல்படுத்தியமை காரணமாக அவர் பதவியிலிருந்து வெளியேற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. முன்னதாக தென்கொரியாவில் ஏற்பட்ட அரசியல் கொந்தளிப்பினை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை இடைக்கால ஜனாதிபதி ஹென் டக்ஷு மேற்கொள்வார் என பல தரப்பினாலும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் இன்று மேற்கொள்ளப்பட்ட வாக்கெடுப்பின் போது குழப்ப நிலை ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் நடுவே ஒன்று கூடி இந்த வாக்கெடுப்பு செல்லாது என்று கோஷமிட்டுள்ளார்கள்.
இரத்தினபுரி இறக்குவானை பிரதேசத்தில் மாணிக்கக்கல் அகழ்வு ஆராய்ச்சியின் போது உலகில் மிகவும் அரிதான மாணிக்கக்கல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கல் ஸ்கோபோலைட் கேட்ஸ் ஐ சன்டோன் சூரிய கல் என ஆராய்ச்சியின் போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சூரிய கல்லெனவும் மிகவும் அதிர்ஷ்ட கல்லெனவும் கண்டறியப்பட்டுள்ளது. வெகு விரைவில் இந்த கல் ஏல விற்பனைக்கு விடப்பட உள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றிட்டுள்ளார். நான் எனது சார்பிலும் இலங்கை மக்கள் சார்பிலும் இந்திய குடியரசுக்கும் கலாநிதி மன்மோகன் சிங் குடும்பத்தாருக்கும் உலகில் உள்ள அவர் மீதான பற்றை வெளிப்படுத்தும் எண்ணங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கின்றேன் என்று ஜனாதிபதி பதிவிட்டுள்ளார். தொலைநோக்கு கொண்ட தலைவரான கலாநிதி மன்மோகன் சிங்கின் வழிகாட்டல் இந்தியாவிற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படவில்லை. 2004 முதல் 2014 வரை இந்தியாவின் பிரதமராக அவர் செயல்படுத்திய கல்வி உரிமை சட்டம் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய கிராமிய வேலைவாய்ப்பு செய்ய திட்டம் போன்ற மாற்றத்திற்கான திட்டங்கள் என்பன சமத்துவம் தலையீடு தொடர்பிலான அவரது உறுதியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றன. சர்வதேச ஒத்துழைப்புக்கான அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கலாநிதி மன்மோகன் சிங் நீண்டகால கூட்டுறவு கூட்டணிகளை ஆரம்பிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதுடன் பிரிட்ஜ் போன்ற அமைப்புகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார். இந்தியா அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் போன்ற ஒப்பந்தங்கள் மூலம் அவரது சிறந்த ராஜதந்திரம் தெரிகின்றது. அவரது தன்னடக்கம், அறிவாற்றல் மற்றும் அரசு சேவைக்கான அர்ப்பணிப்பு ஆகிய நிச்சயமான எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு நிலையான முன்மாதிரியாகவும் ஊக்குவிப்பதாகவும் அமையும். அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும் எனவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தையொட்டி கொழும்பு கோட்டை முதல் பதுளை வரை விசேட தொடர்ந்து சேவையை முன்னெடுக்க தொடர்ந்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த தொடர்ந்து சேவை முன்னெடுக்கப்படும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி பதுளைக்கான விசேட தொடர்ந்து சேவை கொழும்பு கோட்டையிலிருந்து இன்று இரவு 7:30 மற்றும் நாளை காலை 7:45 பயணம் ஆரம்பிக்க உள்ளது. அதே நேரம் கொழும்பு கோட்டைக்கான தொடர்ந்து சேவை பதுளைந்து காலை 7:05 பயணம் ஆரம்பிக்க உள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் எதிர்வரும் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். அவர் பதவியேற்பதற்கு முன்னதாக அமெரிக்கா பல்கலைக்கழகங்கள் சர்வதேச மாணவர்களை குளிர்கால விடுமுறையிலிருந்து திரும்புமாறு அறிவுறுத்தியுள்ளார். பல அமெரிக்கா பல்கலைக்கழக வளாகங்களில் பதட்ட நிலை உருவாகக்கூடும் என்பதனால் இவ்வாறு அறிவுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2023-2024 கல்வியாண்டில் 1.1 மில்லியனுக்கும் அதிகமான சர்வதேச மாணவர்களை அமெரிக்கா பல்கலைக்கழகங்கள் அனுமதி பெற்றுள்ளது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியவுடன் தனது முன்னைய பணைய தடையை விரிவாக்குவது உட்பட கடுமையான குடியேற்ற கொள்கைகளை கொண்டு வருவதாக உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவில் கல்வி பயிலும் சர்வதேச மாணவர்கள் குடியுரிமை அல்லாத விசாக்களையே கொண்டுள்ளார்கள். இவ்வாறான பின்னணியில் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அமெரிக்காவின் சர்வதேச மாணவர்களுக்கு 2 காலம் ஆரம்பமாகும் என சர்வதேச மாணவர்கள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கிக்கடுவை திரானகம கடலில் நீரில் மூழ்கி வெளிநாட்டவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றொருவர் காணாமலும் போயுள்ளார். ரஷ்யாவைச் சேர்ந்த 33 வயதான ஒருவரை நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் கராபிட்டிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காணாமல் போனவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டமை தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு மாணவர்கள் அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். குறித்த மாணவிக்கு நடந்த பாலியல் துஷ்பிரயோகத்தை கண்டித்து 6 முறை சாட்டையால் அடித்து போராட்டம் நடத்துவேன் என்றும் திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணிகள் அணிய மாட்டேன் என்றும் அண்ணாமலை நேற்று தெரிவித்திருந்தார். இதன்படி இன்றைய தினம் 6 முறை சாட்டையால் தன்னைத்தானே அடித்து அண்ணாமலை கவரேற்பு போராட்டம் நடத்தியுள்ளார். பச்சை வேட்டி அணிந்து கோவையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு இந்த போராட்டத்தை அண்ணாமலை நடத்தினார். அண்ணாமலை சாட்டையால் அடிக்கும்போது அங்கு கூடிய பாஜக தொண்டர்கள் வெற்றிவேல் வீரவேல் என முழக்கம் எடுத்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.